லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. வழக்கமா எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கு. ஏன்னா நானும் மோகன் நாங்கெல்லாம் நீங்கெல்லாம் இல்லாம நாங்க ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவுல தான் எல்லாமே இருக்கிறோம். இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவ்வளவு சிறப்பான நாள்ல கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இவங்கெல்லாம் புதுசா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து என்னுடைய ரசிக மன்றங்கள் இன்னும் அம்மாபேட்டை அவர் கருணாகரன் அவர் மோகன் ரசிக மன்றம் சேர்ந்து இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாங்க நிறைய சினிமா துறை இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்கள் நடந்துக்குவோம். அப்போ வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும். ஆனா எதுலையுமே இதுவரைக்கும் மோகன் கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் அந்த அளவுக்கு கரெக்ட் மேனேஜோட அவர் நடந்துக்குவாரு. அதே மாதிரி இவ்வளவு நாளும் அந்த உடம்பு இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு காரணமும் அவர் இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான அந்த சாங்க்கு வர்றேன். என்னன்னா சில பேருக்கு சில காம்பினேஷன்ல சாங்கு ஹிட் ஆகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்துல அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங் ஹிட் ஆயிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க, யாருக்கு கிடைக்காத ஒண்ணு, இளையராஜா எம்எஸ்சி அண்ணன் 2 பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதான். ஆனால் மோகன் நடிக்கும் போதுதான் அவரே பாடினாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த உச்ச ஸ்டாயில எல்லாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு உண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும் போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. சோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேல போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் நீங்க எல்லாம் பாத்தீங்க, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த அம்பிகா பட்டிங்கிற படத்துல சிவாஜி சார் சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதுல வரும் அந்த பாட்டு. அதுல என்னன்னா வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது. அதுல இந்த ஸ்வரங்கள் சரிக்கா கமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் கண்டினியூஸா அதிகமா ஸ்வரங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுல. சிவாஜி சார் மிஸ் பண்ணாம எல்லா ஸ்வரத்துக்கும் பிரம்மாமா வாயை செய்வார். அது அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த இந்திய நடிகர் ஷம்மி கபூர், ராஜ் கபூர், ஷம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த ஷம்மி கபூர் இருக்காரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன ரிதத்தை கூட விடாம அவர் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு மோகன் பாட்டுல எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவருக்கு ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ இது எங்கேயும் அதிகமா சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவர் பிறந்த நாள்ல
இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த சாட் வந்து எந்த மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்தது யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு இல்ல, இவர் பவுடர் படத்துல வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணாரு. இப்ப நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது சிறுசுதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா வேற மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணிருக்காரு அப்படிங்கிறது. மோகன் அவர்களும் இவ்வளவு கேப் விட்டு பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு. பாட்டை பத்தி மியூசிக் டைரக்டர் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா அவர் சொல்லிட்டு இருந்தாரு. மியூசிக் டைரக்டர் பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு, கேமராமேனை பத்தியும் மோகன் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்துல இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்றதுக்கு ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தியும் இந்த படத்துல இது பண்ணவங்களை பத்தி எல்லாம் மோகன் வந்து பர்சனலா தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு திருப்பு முனை படமா அமையணும். அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்ப எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸா இதுல வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன். ஹாப்பி பர்த்டே. நன்றி. கரெக்ட் டைம் கொடுத்துருவியா? இந்த வெள்ளம் நீங்கிறது ஒருத்தன் வேற சூப்பர் ஒருத்தன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் வாங்குறதுக்கு வாங்கிட்டு இருப்பாரு.